ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து ரியல் எஸ்டேட் வீடியோ நிறைய போட்டிருக்கோம். நிறைய மக்கள் பார்த்து வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னை, இந்த மாதிரி கோயம்புத்தூர், திருப்பூர் இப்படி தொடர்ந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் வந்திருக்கோம். காஞ்சிபுரமில் ப்ராப் சேல் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கோம். இவங்க கிட்டத்தட்ட 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சைட் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நிறைய அமினிட்டிஸ் இருக்குது, ப்ரைஸும் கம்மியாக இருக்குது, லான்ச்சிங் ஆஃபரும் போயிட்டு இருக்குது. தயவுசெய்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம கூட பிரதர் இருக்கார், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரதர் வணக்கம். வணக்கம் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஸோ நம்ம நேம், நம்ம கம்பெனி பற்றி இப்படி சொல்லிடுங்க பிரதர். ஸோ என்னோட நேம் சுபாஷ். நான் இங்கே ஏஜிஎம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ப்ராப் சேல். எவ்வளோ இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன் பிரதர்? ஆல்மோஸ்ட் ஒரு 18 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்கும். சூப்பர் சூப்பர். ரியல் எஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி நீங்கள் எந்த பயம் இல்லை வாங்கலாம். இப்போ நம்ம என்ன ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்க வந்திருக்கோம்? ஸோ ப்ராப் சேலோட ஒன் ஆஃப் த சைட் தான் இந்த ஆர்கேடியா. ஸோ ஆர்கேடியா பற்றி தான் நம்ம பார்க்க வந்திருக்கு. ஓகே, சூப்பர் சூப்பர். இங்கே மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏக்கர் வந்து கொடுத்துட்ருக்கீங்க பிரதர்? இந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 180 ஏக்கர்ஸில் ஒரு டவுன்ஷிப் ப்ராஜெக்டாக நம்ம பண்ணியிருக்கோம் சார். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் 1 முடிஞ்சு பேஸ் 2 போகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஆக்சுவலாக என்னன்னா பேஸ் 1 முடிஞ்சு பேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்மளோட சைட் கரெக்டாக எங்கே முடிஞ்சிருக்கு? சென்னையிலேருந்து வரீங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவேல காஞ்சிபுரம் லொகேஷன் வந்தீங்கன்னா மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் இருக்கும். ஓகே ஓகே. அதுக்கு அப்படியே பேக் சைடு தான் நம்ம ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ காலேஜுக்குலாம் பக்கத்துலேயே தான் நம்ம சைடு இருக்கு. அப்படியே பேக் சைடு. சூப்பர் சூப்பர். ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மெயினான பிளேஸில் தான் அமைஞ்சிருக்கு. காஞ்சிபுரம் மெயினான இடத்துலேயே தான் அமைஞ்சிருக்கு. அதாவது நீங்கள் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைடு அந்த மாதிரிலாம் போகணும் வச்சில் மெயின் லொக்கேஷன்லேயே அமைஞ்சிருக்கு. ஓகே பிரதர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ் 2 லான்ச் பண்ண போகிறோம். இப்போ இந்த சைட்டில் வந்து எவ்வளோ பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலகேட் பண்ணியிருக்கீங்க? ஃபேஸ் 2ல ஆல்மோஸ்ட் ஒரு 600 to 700 ஸ்கொயர் 700 பிளாட்ஸ் இருக்கும். 700 பிளாட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஓகே ஓகே. இப்போ நிறைய பேர் இங்கே குடி வராங்க அப்படின்னா ஏன் வரணும் மெயினாக? நம்மளோட ஏரோ சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மெயினாக நம்ம பிளாட்ஸ் வாங்கணும்? பிளாட் கஸ்டமர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் பார்ப்பாங்க, ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கும் பார்ப்பாங்க சார். சில பேர் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் பார்ப்பாங்க. இது எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு சொல்லணும்னா சைட்க்கு நியர்பைல ஒரு 4 to 5 கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் மட்டுமே இருக்கு. 4 to 5 கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும். நமக்கு நல்லாவே தெரிஞ்ச பரந்தூர் ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் இருக்கு. ஓகே. மெட்ரோ ப்ராஜெக்ட் நம்ம பூந்தமல்லியில் இருக்க மெட்ரோ ப்ராஜெக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி நமக்கு பரந்தூர் வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இங்க மட்டுமே நமக்கு சைட்க்கு நியர்பைல ஒரு நீர்வளூர் ஒரு வில்லேஜ் இருக்கு. ஸோ அது வரைக்கும் மெட்ரோ பாயிண்ட் வந்து அங்கிருந்து தான் நமக்கு பறந்துரு போகுது. ஓ சூப்பர் சூப்பர். அப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் தொடர்ந்து பக்கத்துல வந்து நான் இன்னும் சொல்லிட்டே போகலாம். சென்னை டு பெங்களூருக்கான எக்ஸ்பிரஸ்வே ட்ராக் இங்கே தான் இருக்கு. புது மெடிக்கல் காலேஜுக்கான ப்ரொபோசல் இருக்கு. ஓகே ஓகே. எல்லாமே இருக்கு சார். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு பார்க்க சொல்ல ஒரு 3 to 4 இயர்ஸ்ல நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து சொல்றப்ப கண்டிப்பா டெவலப்மெண்ட் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நியர்பைல காலேஜஸ்லாம் இருக்கு. எஜுகேஷன் பர்பஸ்க்கு எப்படி இருக்கும்? எஜுகேஷன் பர்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா சைட் ஒரு 1.5 கிலோமீட்டர் ரேடியஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலம்மாள் போதி கேம்பஸ், சிக்ஷா இருக்கு, பிரிமிங்ஹாம் இருக்கு. காலேஜஸ் வைஸ் போக சொல்ல உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் மீனாட்சி மெடிக்கல் காலேஜ்க்கு அப்படியே பேக் சைடு நம்ம ப்ராஜெக்ட். சூப்பர் சூப்பர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு காலேஜஸ்க்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் பிளாட்ஸ் வாங்கி நீங்கள் வந்து வீடு கட்டி கூடி வரப்போ எஜுகேஷனுக்கு பயப்படவே தேவையில்லை. மெயினான விஷயம் ஒர்க்குக்காக எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு எந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம சைட்டில்? சைட்க்கு நியூ ஃபுல்லி உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான். இண்டஸ்ட்ரியல் ஏரியா. க்ளோஸ் டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொபால்கோ இருக்கு, எல்என்டி இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்க்கு அது மாதிரி பார்க்குறீங்கன்னா நல்ல சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஸோ அப்போ இண்டஸ்ட்ரியல் பொறுத்த வரைக்கும் இருக்கிறப்ப நம்ம சைட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒர்க்குக்கும் ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அப்போ சூப்பர் சூப்பர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சைடு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ப்ரைஸோட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அங்கே வாங்கிட்டு இருப்பீங்க. இங்கே அதோட ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸுக்கு காஞ்சிபுரம் மெயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தொடர்ந்து இதை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ மெயினாக பிளாட் வாங்குறீங்க கேட்குறது என்னென்னா, எனக்கு சைட்டில் என்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க? ஸோ அது எப்படி இருக்குது நம்மக்கிட்ட? இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100+ அமினிட்டிஸ் நம்ம டெவலப் பண்ணுறோம். 100+ அமினிட்டிஸ். 100+ பண்ணுறோம். இது நம்ம நிறைய ஃபுல்லாக எல்லாத்தையுமே சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப இதுவாக இருக்கும். வீடியோவே லென்த்தாக போயிருந்தேன். நான் அது உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் மட்டும் ஹைலைட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ லக்ஸரி டைப் அது மாதிரி பார்க்குறீங்கன்னா சைட்குள்ள உங்களுக்கு ரெசார்ட்கான பிளான் இருக்கு. என்னங்க சொல்றீங்க? ரெசார்ட்டா? ரெசார்ட்டே உள்ள எடுத்துட்டு இது வரைக்கும் நாம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைட் நம்ம வீடியோ எடுத்துக்கோம். இந்த மாதிரி ரெசார்ட்னு சொல்லி இது வரைக்கும் கேள்விப்படல. ரெசார்ட் கண்டிப்பாக வரும். ரெசார்ட் மட்டும் ஷாக் ஆகாதீங்க. ஓகே. உள்ள ஒரு கிளப் ஹவுஸ் எடுத்துட்டு வரோம். கிளப் ஹவுஸுங்களா? இண்டோர் கேம்ஸ்க்கு பெரிய டர்ஃப் கட்டுறோம். டர்ஃப் கட்டுறீங்க? டர்ஃப்ல உங்களுக்கு கிரிக்கெட், ஃபுட்பால், பிக்கல் பால் எல்லா செட்டப்பும். என்ன சொல்றீங்க? டர்ஃப்ல ஃபுட்பால், கிரிக்கெட் எல்லாத்துக்குமே எல்லாமே இருக்கு சார். இதை தாண்டி இன்னும் ஹைலைட்டா சொல்லணும்னா லெமன் ட்ரீ ஹோட்டல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லெமன் ட்ரீ கேள்விப்பட்டிருக்கேன். கொஞ்சம் ஹை கிளாஸ் கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நம்ம சைட்குள்ள ஒரு லெமன் ட்ரீ ஹோட்டல் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். ஹோட்டலே வர போகுதுங்களா? என்னங்க சொல்றீங்க? அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அம்யூனிட்டிஸ் சொல்றாரு. அதான் இந்த அளவுக்கு அம்யூனிட்டிஸ் வரப்போகுது அப்படின்னா இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிற ப்ரைஸோட இன்க்ரீஸ் ஆயிரும் கண்டிப்பாக. இல்லை, நான் இன்னும் அம்யூனிட்டிஸே முடிக்கல சார். இன்னும் அம்யூனிட்டிஸை முடிக்கலையா? உள்ள நீங்க சைட்குள்ள என்டர் ஆகும் போதே பெரிய ஒரு கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச்குள்ள என்டர் ஆவீங்க. சூப்பரா இருந்துச்சு. ரோட் சைஸ் நான் பேஸ் லெவல் சொல்றேன். ரோட் சைஸ் பார்த்தாலே உங்களுக்கு 60, 40, 30 இந்த டைமென்ஷன் தான் கொடுத்துருப்போம். ஆமா ஆமா. நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க, நான் இமிடியேட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன், எனக்கு எப்படி அது கரெக்டா இருக்குமான்னு பாத்தீங்கன்னா சைட் ஃபுல்லா உங்களுக்கு இபி ஃபெசிலிட்டிஸ் பண்றது, என்டையர் சைட் ஃபுல்லா காம்பவுண்ட்ஸ் போட்டு உங்களுக்கு காம்பவுண்ட் வால் பண்றது. மெயினா வந்து கேக்குறது வாட்டர் ப்ராப்ளம்.
வாட்டர் ப்ராப்ளம் நம்ம யோசிக்க வேண்டியதே கிடையாது. குடிக்கிற வாட்டர் ப்ராப்ளம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல ஆல்ரெடி எல்லா பிளாட்ஸ்க்குமே வாட்டர் சப்ளை பண்றோம் ஓவர் டேங்க் வச்சு. இதை தாண்டி நீங்க இண்டிவிஜுவலா போர் போடுறீங்கன்னா 40 to 50 ஃபீட்ல உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் கிடைக்கும். 40 to 50 வந்துருது. சூப்பர் சூப்பர். ஸோ இன்னும் நீங்க வாட்டரை பத்தி சொல்லணும்னா நான் ஹைலைட் பண்ண வேண்டியது ஃப்ளட். ஓகே, நம்ம சைஃபுல் என்டையர் சைஃபுல்வே உங்களுக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணிருக்கு. அப்போ வந்து தண்ணி வந்து நிற்காது. ஃபியூச்சர்ல அந்த வாட்டருக்கு அந்த ப்ராப்ளம் வந்து கிடையவே நம்ம சைட்ல. சூப்பர் சூப்பர். ஸோ அம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்யூனிட்டிஸ் சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அம்யூனிட்டிஸ் நிறைய இருக்குது. நீங்களும் வந்து தயவுசெய்து விசிட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய அம்யூனிட்டிஸ் தொடர்ந்து வரப்போகுது. கரெக்டுங்களா? கண்டிப்பாக சார். ஓகே, ஒரு ஆவரேஜாக ஒரு பட்ஜெட் ஃபேமிலி வந்து கேட்பாங்க, எனக்கு வந்து கம்மி ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் அப்படின்னு கேட்பாங்க. நம்மக்கிட்ட என்ன ஸ்கொயர் ஃபீட்லேருந்து கொடுத்துட்ருக்கீங்க? ஸோ உங்களுக்கு ஒரு 5-6 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட்ஸ் வரைக்கும் நம்ம பிளான் பண்ணி. ஓகே, வெறும் 568 சதுரடியிலேருந்து 10,000 சதுரடி. ஈவன் நீங்கள் ஒரு சிங்கிள் பிஹெச்கே பிளான் பண்ண போகிறேன், ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்க்குறனால நீங்கள் பண்ணலாம். இல்லை ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் செட்டப்பில் பெருசாக பிளான் பண்ண போகிறனாலும் அதுக்கான ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 பிளாட்ஸில் பிரித்து வச்சிருக்கீங்க. சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ மெயினான விஷயம் பேஸ்ட்டு வந்து லான்ச் ஆக போகுது. ப்ரைஸை பற்றி கேட்பாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாங்களா? ப்ரைஸ் கண்டிப்பாக நீங்கள் ப்ராப் சேல் வந்திருக்கீங்க, ரீசனபிள் ப்ரைஸ் கண்டிப்பாக இருக்கும். இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,000லேருந்து 3,500 வரைக்கும் போயிட்டு இருக்கு சார். ஓகே, அப்போ நம்ம கிட்ட என்ன ஒரு 200 கம்பெனி ஒரு 2,800 அப்படி வைப்பீங்க? என்ன சார் ப்ராப் சேல் எப்படி சொல்லிட்டீங்க சார்? சரி, நீங்களே ப்ராப் சேல்லாம் எப்பயுமே நமக்கு ரீசனபிள் ப்ரைஸிங் இருக்கும் சார். ஓகே, அதுவும் நம்ம லான்ச்க்கு வேறு வந்திருக்கீங்க. கண்டிப்பாக. ஸோ 2,200 rupees per ஸ்கொயர் ஃபீட் நம்ம கஸ்டமர்ஸ்க்காக உங்களுக்காக நம்ம பண்ண போகிறோம். வெறும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 2,200 தான். 2,200 per ஸ்கொயர் ஃபீட். என்னங்க சொல்கிறீங்க? இவ்வளோ அம்யூனிட்டிஸ் கொடுத்து, அதுவும் பக்கத்தில் காலேஜ் இருக்குங்கிறீங்க, இந்தாண்ட ஏர்போர்ட் வர போகுதுங்கிறீங்க, இந்தாண்ட பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் புது பஸ் ஸ்டாண்ட் வர போகுதுன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து வெறும் 2,200 தான் ஸ்கொயர் ஃபீட். 2,200 நம்பலாமா? நிஜமாலுமே கண்டிப்பாக சார், நான் இங்கே தானே இருப்பேன். இதை சொல்லுங்க, ஏன்னா நீங்கள் கொஞ்சம் சத்தமாக சொன்னீங்கன்னா பின்னாடி இருந்து கூட நிறைய பேர் வாங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு கம்மியாக சொல்லுங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா கத்தி கூட சொல்கிறேன் சார். 2,200 rupees per ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு. சூப்பர் சூப்பர். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸாக, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் ப்ரைஸாக அது கொடுக்குறீங்க. பின்னாடி ப்ரைஸ் யாரும் வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பாக சார், அப்ரிஷியேஷன் நல்லாவே இருக்கும். ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ எனக்கு வந்து ப்ரைஸ் ஓகே, நல்லா சூப்பரான ப்ரைஸ் கொடுக்குறீங்க. வேறு என்ன லான்ச்சிங் ஆஃபராக பண்ணி கொடுக்கலாம்? லான்ச்சிங் ஆஃபர் ஓகே, அதுவும் நம்ம பண்ணுறோம் சார். ஓகே, நெத்தி அடி அடித்த மாதிரி ஒரு ஆஃபர் வச்சுருக்கோம். என்ன சொல்கிறீங்க? நெத்தி அடி அடித்த மாதிரியா? ஆஃபர் பேரே நெத்தி அடி தான் சார். வர கஸ்டமருக்கு எதாவது அடிச்சிட மாட்டீங்களா? என்ன கஸ்டமருக்கு நெத்தி அடி அடிக்கிற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறாங்க. என்ன என்னன்னா பிளாட் நம்ம சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு 100 ஸ்கொயர் ஃபீட். ஓகே, 100 ஸ்கொயர் ஃபீட் ஆஃபர் பண்ண போகிறோம் சார். எப்படி சொல்றீங்க? 100 ஸ்கொயர் ஆஃபர்? 100 ஸ்கொயர் ஃபீட் ஒரு லேண்ட் வாங்குறவங்களுக்கு 100 ஸ்கொயர் ஃபீட் அப்படியே சேர்ந்து கொடுத்துற போறீங்க. எஸ் சார். என்னங்க சொல்றீங்க? ப்ரைஸும் கம்மி பண்ணிட்டீங்க, அப்புறமேட்டு 100 ஸ்கொயர் ஃபீட் சேர்ந்து கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக சார். இதெல்லாம் வந்து ப்ராப் சேல்னால தான். ப்ராப் சேல்னால தான். சூப்பர் சூப்பர். அதாவது பார்த்தீங்கன்னா மக்களே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ரைஸும் கம்மியாக கொடுத்து, உடனே சொல்கிறேன் லான்ச்சிங் ஆஃபரில் வாங்கிடுங்க. ஏன்னா ப்ரைஸு ஏறப்போகுது. ப்ரைஸும் கம்மியாக கொடுத்து 100 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆஃபர் வந்து லான்ச்சிங் ஆஃபர் மட்டும் தான். கண்டிப்பாக 100 ஸ்கொயர் ஃபீட் 100 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயாக பண்ணுவோம். ஓகே பிரதர், இப்போ லான்ச்சிங் எப்போன்னு அப்படியே சொல்லிடுங்க பிரதர். நம்ம கம்மிங் March 7th and 8th வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஆர்கேட் ஏரோசிட்டியோட ஃபேஸ் 2 வந்து லான்ச் பண்ணுறோம். ஓகே, ஸோ March 7ஆம் தேதி 8ஆம் தேதி காலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க. ஃபோனில் இருந்தால் ரிமைண்டர் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து காஞ்சிபுரம் மட்டும் கிடையாது, சென்னை ஆகட்டும், இல்லை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்கனாலுமே இங்கே காஞ்சிபுரத்தில் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உடனே விசிட் பண்ணுங்கள். லான்ச்சிங் ஆஃபராக 2,200 ஸ்கொயர் ஃபீட்டு கொடுத்து ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெத்தடி ஆஃபர். அதை மறந்துடாதீங்க, கேட்டு வாங்கிட்டு போங்க. கேட்டால் கொடுத்துடணும் பிரதர். கேட்காமே கொடுத்துருங்க. ஸோ 100 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக வாங்குறலானோட ப்ளஸாக கொடுத்துட்ருக்காங்க. ஓகே பிரதர், இப்போ எப்படி பிரதர் இந்த டிடிசி ரேரா அதெல்லாம் எப்படி? நம்ம சைட் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ் பண்ண ப்ராஜெக்ட் தான் சார். ஓகே, ஸோ எல்லாமே பக்காவாக இருக்கும் டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும். ஆப்ஷன் வந்திருக்கும், டைட்டில் பற்றி யோசிக்க வேண்டியதே கிடையாது. 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வர. ஸோ அதனால் வந்து இந்த ஃபீல்டு இருக்கனால அதை பற்றி எந்த ப்ராப்ளம் இல்லை, பார்த்துக்கலாம். ஸோ மெயினாக லோன் ப்ரொசீஜர் எல்லா பக்கம் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட எப்படி பண்ணி கொடுத்துருக்கோம்? நம்ம சைட்டில் HDFC அண்ட் டாடா கேபிட்டல் வந்து நம்ம டைப் பண்ணியிருக்கோம் சார். ஸோ பிளாட் வேல்யூலேருந்து 90% வரைக்கும் நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணுவோம். 90% பண்ணிக்கலாம். கஸ்டமர் ஜஸ்ட் ஒரு 10% இருந்தாலே போதும், நம்ம சைட்டில் பிளாட் தாராளமாக வாங்கலாம். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு ஒரு லேண்ட் வாங்குற அப்படின்னா ஒரு 2 லட்ச ரூபா கட்டினா போதும் டவுன் பேமெண்ட். ஆமாம், அந்த மாதிரி. ஓகே, சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வந்து ஃப்ரீ விசிட் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாமா? ஆமாம், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் ஷோ ஆகும். ஜஸ்ட் நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணினாலே உங்களுக்கு ஃப்ரீ சைட் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ நம்ம லேண்டை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டோம். இதுக்கும் தகுந்து உங்களுக்கு டீட்டெயில் தேவை அப்படின்னா மறக்காம கீழே கொடுத்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ப்ராப்ஸ்லேருந்து உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த லொக்கேஷனில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான சைட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் என்கொயரி பண்ணி கூட நீங்கள் இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப டெவலப் ஆகியா இப்போ 2,200 ஸ்கொயர் ஃபீட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 இயர்லேயே டபுள் ஆயிரும். டபுள் வேல்யூ மினிமம் ஆகும். மினிமமாக. ஓகே, சூப்பர். ஏன்னா வந்து அந்தளவுக்கு அம்யூனிட்டிஸ் வரப்போது, சுற்றி நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ப்ராசஸில் இருக்குது. அதுவும் டெவலப் ஆகிடுச்சா கண்டிப்பாக ரேட் ஏறிடும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ மறக்காம மிஸ் பண்ணிடாதீங்க. கீழே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் ஆனதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எக்ஸ்பிளைன் ஆகுது. பிரதர் தேங்க்யூ பிரதர். தேங்க்ஸ். சிறப்பாக பண்ணிக்கோங்க. நன்றி.